அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி பழங்கால ஆதி பழங்குடி தொன்மையான அந்த மக்களின் புலன்பெயர்ச்சி சென்றது என்பதை சென்ற காணொளியில் பார்த்தோம். இது இந்தியாவின் வடிவில் உள்ள இந்த பாதையை அடிப்படையாக கொண்டுதான் முருகர் காலம் மக்கள் புலம்பெயர்ந்து சென்றுள்ளனர். அதை பின்பற்றி இந்த புதிய கற்கால மனிதர்களும் புலம்பெயர்ந்து சென்றுள்ளனர் என்று ஒரு பாதை கண்டோம். அது இல்லாமல் இன்னும் 2 பாதைகள் இருக்கிறது. இந்த முன்பு கண்ட பாதை மேக்சிமம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டி அமைந்த புலன்பெயர்ச்சி பாதைகள். இந்த மக்கள் அப்படியே இந்த தென்னிந்தியாவிலிருந்து எப்படி சிந்து நதி பகுதி, அதாவது பாகிஸ்தானுடைய பகுதியில் பாய்கின்ற அந்த பகுதியில் சென்று சிந்து நதி பகுதி வழியாக சென்று சிந்து சமவெளி மக்களாக முன்னேறல் என்று உள்ளது ஒரு புலன்பெயர்ச்சி. இது சிவன் வாழ்வில் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வளர்ந்த மக்கள் புலன்பெயர்ச்சி காணலாம். 2வது புலன்பெயர்ச்சி அகைன் இந்த விஷ்ணு வழியில் வந்த மக்கள் பார்ந்த புலன்பெயர்ச்சி. இவர்கள் இப்படி தென்னிந்தியாவிலிருந்து இந்த நாசிக் அருகில் திரியம்பகேஸ்வரர் இடத்துல தான் கோதாவரி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல போய்ட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த நர்மதி நதியை ஒரு இடத்துல எங்கே ஓம்காரஸில் கிடக்கும் அந்த இடத்துல கடந்து இந்த மக்கள் அப்படி நேராக பத்ரிநாத் சென்றுள்ளனர். இது விஷ்ணுவின் வழியில் சென்ற மக்களின் புலன்பெயர்ச்சி. 3வது புலன்பெயர்ச்சி பிரம்மான் வழியில் சென்ற மக்கள் புலன்பெயர்ச்சி. இந்த மக்கள் ஆதி காலத்தில் மிக புலம்பெயர்ந்த போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக புலம்பெயர்ந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்தியாவினுடைய கடற்கமைப்பை நம்ம இந்த புலன்பெயர்ச்சி பார்க்கக்கூடாது. இவர்கள் புலன்பெயர்ச்சிலாம் கிட்டத்தட்ட 20,000 வருடங்களுக்கு இல்லை 25,000 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புலன்பெயர்ச்சி. நிலப்பரப்பில் சென்ற புலன்பெயர்ச்சி நான் கூறுகிறேன். அப்படி சென்ற மக்கள் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 120 10,000 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 20,000 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 120 மீட்டர் பள்ளத்தில் தான் கடலை இருக்குது. அப்போது வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து பல பகுதியை கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வரையும் நிலப்பகுதி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த பகுதியில் இந்த மக்கள் சர்வசாதாரணமாக புலம்பெயர்க்க வாய்ப்புகள் இருக்குது. குஜராத் பகுதியை அடைந்து அங்கேருந்து சரஸ்வதியில் போன நிலப்பகுதியை சென்ற மக்கள் புலம்பெயர்ந்திருக்கார்கள். அடுத்து இந்த மனுவின் பெருவெள்ளம் என்று சொல்லப்படுகின்ற மச்சாவதார காலத்தில் நிகழ்ந்த ஒரு புராண நிகழ்வினை கொண்டு பார்க்கும்போது இந்த மக்கள் சப்த ரிஷிகளாக அப்படியே சென்று இமயமலை நேபாள பகுதிக்கு அருகில் இவர்கள் தரைத்தட்டி இருக்க அங்கேருந்து இந்த சரஸ்வதி பின்பற்றி வந்த மக்கள் இந்த சரஸ்வதி சிவிலைசேஷனை உருவாயிருக்கிறாங்க. அப்போது இந்தியாவில் 3 நாகரிகங்கள் 3 வாழ்வியல் முறைகள் பிரம்மா சிவு விஷ்ணு இந்த அடிப்படையில் கண்டு புலன்பெயர்ச்சி பாதையம் கூறியுள்ளோம். இதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் வரலாறு நகர்ந்துள்ளது. இது புராணம் கூறியுள்ள நிகழ்வுகளை கொண்டு பார்த்தாலே உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். உதாரணத்துக்கு பிரம்மா எடுத்துக்கொண்டால் பிரம்மாவுடைய சரஸ்வதி மற்றும் பிரம்மாவின் நிகழ்வுகள் இந்த முதலில் வாணியம்பாடி பகுதியில் இந்த ஒருங்கிணைந்த காவேரி மற்றும் பாலாறு பிரளயம் ஏற்பட்ட போது அடிக்கடி வெள்ளம் ஏற்பதாக அதற்கு பிரம்மாவின் யாகத்தை தடை செய்வதற்காக சரஸ்வதி விட்ட இச்சத்த அந்த ஆழ்ந்த சக்தியினால்தான் இந்த ஆறுகள் புலன்பெயர்ந்ததாக புராணங்கள் பதிவிடுகின்றன. அத்தகைய ஆறுகள் புலன்பெயர்ந்த போது இந்த காவேரி மற்றும் பாலாறு ஒருங்கிணைந்து சென்றது. அப்போதான் காவிரி திருப்பூத்தூரை நோக்கி வாணியம்பாடியிலிருந்து திருப்பூத்தூரை நோக்கி இந்த பாம்பனாறு பகுதியை சென்று தென்பனியாறு வழியாக செல்கிறது. தென்பனியாறுடைய காலத்தில் கலக்குது. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் முன்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் சிவபுராணத்திலும் சரி இந்த தலப்புராணத்திலும் சரி வாணியம்படி தலப்புராணமும் அதற்கு அடுத்து உள்ள திருப்பத்தூர் தலப்புராணமும் பிரம்மா இங்கே 2 பேர் வாணியம்படியில் பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிணக்கு ஏற்பட்டு அந்த பிணக்கை தீர்த்து வைக்க அதிதி ஈஸ்வராக எம்பெருமான் சிவன் இந்த பழைய வாணியம்படி கோயிலில் வந்த விஷயங்களை அந்த தல வரலாறு பதிவிட்டிருக்கிறது. இதை நீங்கள் இப்பயும் போய் பாட முடியும். அங்கு உள்ள சுயம்பு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். அம்பாலும் சிவனும் சுயம்பாக இருக்கிறது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே சுயம்பாக இருக்கிறாங்க வாணியம்பாடியில். ஸோ அந்த சுயம்புக்கு சரஸ்வதி அவர்கள்
எம்பெருமான் தரிசித்த போது அவரை போற்றி வணங்கி விருந்தோம்பி அவருக்கு பாடல் பாடிய போது இந்த பிரம்மாவின் சாபத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மௌனத்தை கலைந்து வாணி பாடுகிறார். அது வாணி அம்மை பாடியோர் என்று வாணியம்பாடி அழைக்கப்படுகிறது. இது வாணியம்பாடி ஊரின் வரலாறு சொல்கிறது. தலப்புராணம் அதுக்கு சான்றாக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஆறு ஒன்றது பிரியும் போது எவ்வளோ வெள்ளங்கள் எவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் மக்கள் இந்த புதிதாக உருவாகிய இந்த காவிரி ஆற்றின் போக்கில் திருப்பத்தூர் வழியாக செல்லுகின்ற அந்த போக்கில் திருப்பத்தூர் கோயிலில் உருவான கோயிலில் செட்டில் ஆகியிருக்காங்க. இதுதான் கோட்டை, திருப்பத்தூர் கோட்டை பகுதி. அந்த இடத்துல போனால் இன்றைக்கும் பழமையான பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த தலப்புறம் சொல்லனாக்கா பிரளய காலத்தில் வந்த பிரம்மா இங்குள்ள புனை மரத்தின் அடியில் இருந்த சிவத்தை கண்டெடுத்து அவரை பூஜித்தார். அதனால் இந்த இடம் பிரம்மபுரீஸ்வரர் என்று அந்த தலைவரலாறு சொல்கிறது. இங்கே சிவன் இவர்களை ஒருங்கிணைத்து அவருடைய பிணக்குகளை போக்கி ஒன்றாக வாழும்படி வழி செய்தார் என்று இந்த புராணம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வாணியம்படி சொன்ன புராணத்துக்கு இது ரிப்பீட் ஆகுது. இங்கேயும் அங்கே வெள்ளம் ஏற்பட்டு அங்கே புலன் இந்த இடத்துக்கு அடைந்தார்கள். இங்கே அவங்க வாழ்வை தொடங்குகிறார்கள். பிரம்மாவசரசன் சொல்கிறாங்க. ஓகே, இது அடக்குது. அதை அடுத்து பிரம்மாவுடைய புலன் பயிற்சியை புராணங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீர்கள் என்றால், இங்கே அகைன் இந்த ஏலகிரி மலையின் உயரோட நிகழும்போது இந்த காவிரி ஆறுதன் போக்கி அப்படியே பருகூர்லேருந்து தென்பெண்ணை ஆறு அப்படியே காவிரி தென்பெண்ணை ஆறு ஒருங்கிணைந்து செல்கின்ற காலகட்டமாக மாறுகின்ற போது இங்கே வறட்சி ஏற்படுத்த நீர் இல்லை திருப்பத்தூர் பகுதியில். அதனால் இம்மக்கள் அப்படி தென்பெண்ணையை ஒட்டி புலன்பெயர்ந்து சாத்தனூர் டேமில் இருந்து அதன் கிளை நதிகளாக செல்லுகின்ற புயல் அப்படியே முன்னேறி செல்கின்றிருக்கார்கள். அப்புறம் இந்த காலகட்டத்தில் இந்த தென்பெண்ணை ஆற்றிலிருந்து காவிரி ஆறு தனியாக பிரிந்து ஒகேனக்கல் வழியாக இந்த தொப்பூர் பகுதியில், சேலம் தொப்பூர் பகுதியில் அப்படியே விருதாச்சலம் பகுதி சென்று கடலில் கலக்கிறது. இது காவிரி தென்பெண்ணியாருடைய போக்கில் போதும். இப்போ காவிரி தென்பெண்ணியாறுலேருந்து பிரிஞ்சிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இங்கே திரும்ப புராணத்தில் லெவல் வருது சீர்காழி ஃப்ளட். இந்த சீர்காழி ஃப்ளட்டில் அப்படி கீழே இப்போ கும்பகோணம் வருது. இந்த சீர்காழி ஃப்ளட் வரும்போது தான் சிவன் தோணிய பேராக இந்த சீர்காழி சத்தியநாதர் கோயிலில் தோணியில் சென்றதாக அந்த புராணம் பதிடுகிறது. இது திருநாசம் அதனுடைய பதிகத்தில் பாடுகிறார். தோணியில் இங்கே அமர்ந்த எம்பெருமானே பிரளயத்தின் போது அவர் பாடுறார். அதுக்கு புராணத்தில் சான்று இருக்குது. அங்கே தான் தோணியில் சிவனையும் அம்பாலையும் பார்த்தீங்கன்னா உருவநிலையில் காண முடியும். ஸோ இங்கே வராரு. இங்கே அகைன் பிரம்மா சிவனை பின்பற்றிய வராரு. பிரம்மாவுக்கு ஒரு உயர்வான பகுதியில் வாழ்வதற்காக அகைன் வாழ்வியல் சிவபுரான் கும்பகோண பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வாழும்போது உயிர்கள் வாழ வழி செய்கிறார் என்று கும்பகோண புராணம் தொடர்கிறது. அப்போ இதையடுத்து பிரம்மாவும் சரஸ்வதியும் இந்த கும்பகோண பகுதியில் குடிபெயர்ந்து வாழ்ந்து அங்கு விருத்திகள் உண்டானதாக அந்த பணம் சொல்லுது. அப்போ இந்த காலகட்டம்லாம் வேறு. இது கான்சியஸ் அடிப்படையில் தான் பார்க்கணும். ஒரு தொடர்ச்சினைகள் இந்த மனுஷன் எப்படி ஒரே காலத்தில் அவ்வளோ காலம் வாழ்ந்தான்னு பார்க்கக்கூடாது. இது கான்சியஸ் பேஸ்டு. உயிர் தன்னை விருப்பப்பட்டால் காயக்கல்பனையில் தொடர்ந்து வாழவும் முடியும், இல்லை தன்னுடைய உடலை துறந்து திரும்ப அதற்கேற்ப சூழ்நிலையில் இன்னொரு இடத்துலையும் பிறக்கவும் முடியும் தன்னுடைய வாழ்வியலுக்காக. இது உயிரின் உக்தி. அப்போ உயிரின் அடிப்படையில் பிரம்ம வாணியம்படியில் வந்தார். அப்புறம் திருப்பத்தூர் அப்போ இந்த பிரளய காலத்தில் கும்பகோணத்தில் இருக்கிற அடுத்து பல பிறப்புகள் அவதாரம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போது இங்கே தொடர்ச்சி நடக்குது. அப்படி அந்த வாழ்வில் தொடர்ச்சி தான் புராணங்கள் பதிவிட்டுள்ளது. இது புரியாத முட்டாள்கள் புராணங்கள் கட்டுக்கதை என்கிறார்கள். புராணத்தை இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அது காஸ்மிக் ஆர்டரில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதில் காலம் முக்கியம் இல்லை, உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வு ஓங்கி ஒழித்தால் அந்த உயிர்கள் வளம் பெற்று வாழும். அதற்காக தான் இந்த விதத்தில் புராணங்கள் சொல்லப்பட்டுள்ளன, காலத்தை பொருட்படுத்தாமல். அப்போ பிரம்மா கும்பகோணம் பகுதி வந்துட்டார். அப்போ பிரம்மன் வழியில் வந்த வாக்கள் இந்த கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியிலெல்லாம் இந்த காவிரி ஆற்றின் போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்க இந்த காவிரி ஆற்றி கொள்ளிடம் அந்த பிரளயம் ஏற்படும் போது பல விஷயங்கள் புதுக்கோட்டை நோக்கி மகருது. அப்போ இங்கே வறட்சியும் ஏற்படுது, வெள்ளமும் ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த மயிலாடுதுறை கும்பகோணம் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இந்த பாலக்காடு பகுதியில் வழியாக கொங்கு நாட்டு பகுதியில் வழியாக கேரளா வடக்கு கேரளா பகுதியிலிருந்து அப்படி அங்கே ஒவ்வொரு நதியும் பின்பற்றி அதனுடைய தெற்கு எல்லையை அடைகிறார்கள். இவ்வாறு தெற்கு எல்லை அடைந்த போது இந்த தாமிரபரணி ஒரு காலத்தில் மேற்கு நோக்கி ஓடியது. இது புயல் அனுப்பி நீங்கள் பார்த்தால் ஆய்வு செய்து பாருங்கள். அனலிஸ் பண்ணி பார்த்துட்டேன். மேற்கு நோக்கிய அந்த தாமிர ஆரணி கிழக்கு நோக்கி ஏற்பட்ட பிரளயத்தின் போது தான் இது மச்சாவதாரம் பெருவில்லாமல் குறிப்பிடப்பட்டிருக்கார்கள். இதுதான் மனு இல்லாமல் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இவர்கள் வந்த இந்த படகு தான் இமயமலை புயலில் தரைத்தட்டு நிற்க அங்கிருந்து புதிய வாழ்வியல் முறை 7 சப்தரிசிகள் மூலம் உருவாகிறது. அப்போது ஒன்று நீர் வழியாக சென்ற இந்த சப்தரிசிகள்
இமயமலை கோயிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள் சரஸ்வதியின் போக்கில். இன்னொன்று நிலவழியாக சென்ற அந்த பிராமண மக்கள் அப்படியே வந்து சிந்து சமவெளி பகுதியை அடைந்து சரஸ்வதி மேல் நோக்கி போகிறார்கள். அப்போ இவர்கள் இந்த ஓர் இனத்தைச் சேர்ந்த மக்களே திரும்ப இணைகிறார்கள். அதுதான் சரஸ்வதி நாகரிகம் அவருடைய இருக்கிறது. இது வந்து பிராமண புலம்பெயர்ச்சியை பார்த்தோட்டும். அதுக்கடுத்து விஷ்ணுடைய வழியில் சென்ற மக்கள் இதே இந்த திரையம்பகாசி தான் பாயிண்ட்டு. கோதாவரியிலேருந்து கடந்து அப்படி வந்து உஜ்ஜயினை கிராஸ் பண்ணிவிட்டு பத்ரிநாத் பகுதி போன்றார்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழி பின்பற்ற மக்கள் இந்த பாதையில் தான் இருப்பாங்க. அப்போ எப்படி வந்து மரசனெல்லாம் யாரும் எடுத்து பாருங்கள். குப்த மன்னர்கள் எடுத்துக்கொட்டுக்கும். இன்னும் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பல மன்னர்கள், குஷானர்கள், இன்னும் பல மன்னர்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து விஷ்ணு வந்து நிறைய வந்து பின்பற்றிப்போம். அந்த வாழ்வில் வந்து இருக்கும். ஏன்னா விஷ்ணு வழி சென்ற மக்கள் இந்த புலம்பெயர்ந்த பாதைகள் இது. மூன்றாவது பாதை நான் ஏற்கனவே சொல்ல இதுதான் ஆதிப்பாதை. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக சென்ற சிவனின் இந்த 9 பழமையான கோயில்கள், அதுதான் ஜோதிர்லிங்கம் சொல்கிறோம். இந்த ஜோதிர்லிங்கம் கோயில் எல்லாத்தையும் நான் நேரில் சொல்லி பார்த்துருக்கேன். அங்கே இருக்க நிலைமைப்புன்னா ஒவ்வொரு கோயில் இடத்துல ஒரு பெரிய ஏரி டேம் இருக்கும். இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் இந்த ஆறு அகன்று ஓடி ஆழம் குறைந்த பகுதியில் இந்த பகுதி விளங்கி இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் புலன்பெயர்ந்த ஆறை புலன்பெயர்ந்து படிப்படியாக மேலே சென்றிருக்கார்கள். நீங்கள் இந்த ஜோதிலிங்க தலங்களில் ராமநாதபுரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கர்னூல் வாங்க, நந்தியால் வாங்க, அங்கே இருக்குது. அங்கே விட்டால் அப்படியே நீங்கள் போகலாம் பைதிநாத் போட்டால் காசி விஸ்வநாதர் போட்ட மேலே போனீங்கன்னா அப்படியே வந்து இமயமலை பகுதி வந்துடுது. இமயமலை பகுதி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் இந்த பக்கம் குஜராத் பகுதியில் பல விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிலிங்கம், குஷ்ணேஸ்வர், சோம்நாத் போன்ற ஜோதிலிங்கம்லாம் கிடைக்குது. அப்போ இந்த ஓவடி பாதையில் புலன்பெயர்ச்சி பாதையில் தான் பழங்கால ஜோதிலிங்கங்கள் உள்ளன. எனவே பழங்கால புலன்பெயர்ச்சி சிவன் வழி வந்த மக்களால் தொடரப்பட்டு அந்த உணர்வழியில் சென்ற மக்கள் தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் புலன்பெயர்ந்தவுடன் அவர்கள் சென்ற பாதையில் ஓவடிவு பாதை. இந்த ஓவடிவு பாதை ரெப்ரசன்டேஷன் முருகன் வந்து புதிய கற்கால பகுதியில் கோளிர்களில் கொண்டு சென்று இந்த சிந்து சமவெளி பகுதியில் தற்போதைய பாய்சன் பகுதியில் குடியமைத்து அங்கே ஒரு பெருநாகரிகத்தை உருவாக்கி அங்கிருந்து மத்திய ஆசிய பகுதி, யூரோப்பா, தென் அமெரிக்கா பகுதி வரையும் சென்றிருக்கார்கள். வட அமெரிக்கா பகுதி வரையும் சென்றிருக்காங்க. அந்த காலத்தில் நிலத்தின் தொடர்ச்சி இருக்குது. ஏன்னா யூரோப்பில் தான் அப்படியே மேலே போனால் இன்றைக்கி வந்து சண்டை போட்டுக்குது. யார் புஷ்ஷு வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் கேட்ட வந்து அந்த பகுதியை கேட்குறாரு, கிரீன்லாந்து பகுதி கேட்குறாரு. ஏன்னா அது ஒரு காலத்தில் ஒன்றிணைந்த பகுதி. அப்போ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் வந்துட்டார்னா, இவர் இன்றைக்கு வந்துட்டார்னாக்கா, கிரீன்லாந்து வந்துட்டார்னாக்கா, உரிமை கண்டுடுச்சுனாக்கா அவர் வந்து ஈஸியாக வந்து இந்த கொரியா வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற கிழக்காசியில் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துக்காக நடக்கின்ற போராட்டம். இதுதான் நடக்குது இன்றைக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. எனவே இந்த ஒருங்கிணைந்த பகுதியில் வழியாக இவங்களை அமெரிக்கா வரையும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா வந்து இந்த மக்கள் சென்றுள்ளார்கள். இது வந்து ஆதி காலத்தில் இப்போ புலன்பெயர்ச்சி நாம் இங்கு பதிவிட விரும்புகிறோம். நீங்கள் இந்த டிஎன்ஏ பற்றி எடுத்து ஆராய்ஞ்சு இந்த நான் சொல்கிற புலன்பெயர்ச்சி பாதையிலேருந்து தொடர்ந்து ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ டிஎன்ஏடைய பழமையான டிஎன்ஏ எப்படி அந்த கண்டுபிடிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் அருளால் நீங்கள் போய் பாருங்கள். அப்போது 3 விதமான புலன்பெயர்ச்சி பாதையில் இங்கு கூறியுள்ளோம். இந்த புலன்பெயர்ச்சி பாதையில் வந்து சிவன் வழி வந்து மிகவும் தொன்மையானது. அதுக்கடுத்து விஷ்ணுவுடைய புலன்பெயர்ச்சி, அதுக்கடுத்து 2வது இடத்துல வருது. 3வது இடத்துல பிரம்மாவுடைய புலன்பெயர்ச்சி வருகிறது. எனவே தான் பிரம்மா, விஷ்ணு, சிவா என்பதை அந்த வாழ்வின் தத்துவத்தில் ஆக்கும், காக்கும், படைக்கும் கடவுளாக கருதினார்கள். இதெல்லாம் வந்து மக்களை ஒன்றிணைக்கும் விதமாக தான் இந்த இந்தியாவுடைய ஆன்மீகமே வரையறுக்கப்பட்டுள்ளது, தொகுக்கப்பட்டுள்ளது. இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை. பல இனங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க. அந்த சமயத்தின் அடிப்படையில் பிரிந்திருக்க மாட்டார்கள். சமயத்தின் கொள்கை அடிப்படை தர்க்கரீதியாக சொல்லுவோம், இந்த கொள்கை இந்த கொள்கை சொல்லலாம். ஆனால் ஒரு சமயவாதி இன்னொரு சமயத்தை வந்துவிட்டால் அவர் இவர் சொல்கிற அப்படி பிளைண்டாக ஃபாலோ பண்ணி சீடராக மாடுவார். இதுதான் வந்து நம்முடைய புராணங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் சரி, பல விஷயங்கள் நீங்கள் பின்னோக்கி சின்ன வரலாற்றை பார்த்தாலும் இதுதான் நடக்குது. அப்போது இங்கே யாரோ வந்து கத்தி போட்டு சண்டை போட்டுக்கல சமயத்தை வளர்க்குறதுக்கு. இது வாழ்வில் உயர்ந்த உணர்வலைகளை ஒருவருக்கு ஒரு வாதாடி அந்த அவருடைய மதி வந்து இவர் சொல்வதை கேட்டுவிட்டால் அவர் சரணாகதி அடைந்து இவர் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுவார். இப்படி தான் வந்து சமயம் வளர்ந்துள்ளது, பல்வேறு நிலையில் எட்டியுள்ளது. மனிதனுடைய எண்ணலைகள் உயர்ந்திருக்கு, மனம் வளர்ந்துருக்குது. அவன் பல்வேறு உயர்நிலையை எட்டியுள்ளான் நாகரிகத்தில். இது வந்து சமயத்துக்கும் இந்தியர்களின் வாழ்வியலுக்கும் ரொம்ப தொடர்பு, சமயத்துக்கும் தமிழர்களின் வாழ்வியல் ரொம்ப தொடர்பு. அந்த சமயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கோயில்களாக வேறு எங்கே உலகத்தில் காணாத வண்ணம் தமிழ்நாட்டில் அதிகமான கோயில்கள் உள்ளன.
அதனால தான் கோயில் உலகத்தின் கோயில் நிலம்னா தமிழ்நாடு சொல்லுவாங்க, அதை காட் ஆஃப் லேண்டுனாக்கா கேரளாவை சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல பல கலப்பு மக்கள் ஏற்படுகிறது. பல்வேறு சமயத்தை சார்ந்த மக்கள் இந்த இடத்துல ஒன்றும் அந்த கான்சியஸில் உயர்வடையாது. அந்த கருத்து விவாதம், கருத்து பரிமாற்றம் நிறைய நடக்கிறதுனால அதனால கேரளா காட் ஆஃப் லேண்ட் சொன்னாங்க, தமிழ்நாடு டெம்பிள் ஆஃப் லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் சொல்லும் வரலாற்று சான்றுகள். இது புறக்கணித்து விட்டு இன்றைக்கு வந்த இந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய வந்தியர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எப்படி தலைக்கீழாக சொல்லுகின்ற இந்த புலன்பெயர்ச்சி பாதை பொருந்தாது. இது சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்றைய காலகட்டம் நிறைய சரி அனாலிசிஸ் நீங்களே பண்ணி பாருங்கள். இல்லைனாக்கா நான் சொல்கிற டிஎன்ஏ அடிப்படையில் யாரா இந்த ஆராய்ச்சி அந்த கோணத்தில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுகின்ற இதுதான் கரெக்டுன்னு தெரியும். ஏன்னா இது என் வாழ்வியல் சொல்கின்ற உண்மை, தமிழர்கள் வாழ்வியல் தடயங்கள் சொல்லுகின்ற உண்மை. இதை சயின்ஸுன்ற பேரில் அவனுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏல செக் பண்ணிவிட்டு இதை ஒரு கட்டமைத்துட்டு இப்படி தான் நடந்து சொல்கிறதுனா, அப்போ இந்த சிவிலைசேஷன் சென்டர் விளங்குறது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். அப்போது அவனுக்கு ஸ்டெப்பி புல்வெளி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இதோட பழமையான கிடைக்கும் போது ஆங்கிலேயர் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியலில் இருக்கிற டிஎன்ஏ கிடைக்கலையா என்ன? கிடைத்திருக்கலாம். அதை அவர்கள் என்ன செய்யறது தெரியல. அது ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணல, பராமரிக்கப்படலை. அதனால் அது கரெக்டான இது கிடைக்கலன்றாங்க. அப்போ திட்டமிட்டு இந்த தடயங்களை இவர்கள் அளித்தார்களா இல்லை என்ன என்றது அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்குது. கிடைத்த ஒரு ராக்கிகாரி தடயமும் அது தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்களுடைய இதுதான் சரஸ் சிவிலைசேஷனில் கிடைச்சிருக்குது. அப்போது இதெல்லாம் நான் சொல்லுகின்ற இந்த தமிழருடைய வாழ்வியல் அடிப்படையிலும் சமையல் அடிப்படையில் பொருத்தி பார்த்தால் தெல்ல தெளிவாக பொருந்தும். மரபணல் முதல் கொண்டு நம்மளுடைய புராணங்கள் சொல்வதில் முதல் கொண்டு நம்ம வாழ்வியல் அடிப்படையில் எல்லாமே பொருந்தும். அப்போது இந்த பல்வேறு காலகட்ட புராணங்கள் காலத்தை பொருட்படுத்தாமல் ஒரு காஸ்மிக் ஆர்டர்களாக பிரபஞ்ச நிலவுலக சொல்லப்படும் போது அதை ஒரு வரலாற்று ரீதியாக கண்டு முட்டாள்தனமாக பார்த்து நமது புராணங்களை கட்டுக்கதைகள் என்று கூறுகிறார். அந்த புராணம் சொல்லப்படுவது உனக்கு புரிஞ்சு தெரியல, புத்திக்கு எட்டலை. அதனால் புராண கட்டுக்கதை இல்லை, புராணம் உண்மை சொல்லுது. அந்த உண்மை உணர்வு ரீதியில் நீ போய் பார்த்தாதான் அவனுடைய காலகட்டம் என்ன, நடந்த விகழ்வு என்ன எல்லாம் உனக்கு புலப்படும். சயின்ஸுன்ற பேரில் சும்மா ஒரு டிஎன்ஏ செக் பண்ணிவிட்டு அது உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பி புல்வெளி டிஎன்ஏலேருந்து தான் மக்கள் வந்தாங்கனாக்கா அந்த ஸ்டெப்பி புல்வெளி R1A Z93 Z94 இருக்காங்க. அப்போ அந்த R1A இனக்கலப்பு எப்போ எங்கே தொடங்குச்சு, Z93 எங்கே இருந்துச்சு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த சின்டாசா பயில கூடாண்டு அதனுடைய தொடர்ச்சி சொல்லணும். மொட்டையை சென்டர்லேருந்து ஆரம்பித்து கீழ்நோக்கி வரக்கூடாது. அப்போ ஆதியிலேருந்து வரணும். ஆதிலேருந்து சொல்கிறது தான் புராணங்கள். அப்போ புராணங்கள் சொல்கின்ற பாயில் பத்தில் ஆதிலேருந்து புலன்பெயர்ச்சி எப்படி நடந்தது, டிஎன்ஏ சான்று எல்லாம் அதன் அடிப்படையில் அமையும். நான் புராண அடிப்படை தான் உங்களுக்கு இந்த புலன்பெயர்ச்சி பாதை சொல்கிறேன். உங்கள் விளக்குதலுக்காக சயின்ஸையும் பொருத்தி டிஎன்ஏவும் கொஞ்சம் எங்கே கிடைக்கிறதோ அவர்கள் கொடுத்த தகவலை வைத்து உங்களுக்கு விளக்குகிறேன். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுன்றதுக்கு தான். இல்லைன்னா உணர்வு அடிப்படையில் பார்த்தால் இறைவன் எல்லாத்தையும் உனக்கு உணர்த்துறான் வாழ்வியலை. ஒன்லி நீ அவங்க கூட ஒருங்கிணைந்து நின்றால் போதும், அவன் என்னன்னு உனக்கு உணர்த்துவான். ஏன்னா உயிர் எப்போதும் வளம் பெற்று அடுத்த உயிர்நிலை எட்டுகிறது. அப்போ அந்த உயிரின் தேடல் உண்மையை நோக்கி சிரத்தையாக இருக்கும்போது இறைவன் உங்களை அதை உணர்த்துவான். இந்த உயிர் எப்படி பல்வேறு காலகட்டங்களை கடந்தது சென்றது, அதன் பாதைகள் என்ன எல்லாம் உணர்த்துவான். ஒரு உயிர் பிறக்குதுனாக்கா தானாக பிறக்கிறது இல்லை. அது பழங்காலத்தில் கிளான்ஸ்னு வச்சுருக்காங்க. உயிர் தன்னை ஐடென்டிஃபை, ஆன்ம தன்னை ஐடென்டிஃபை வச்சுக்கிறது. தனது எண்ணங்களை பதிவிட்டு கொண்டு வாழ்கின்ற உயிரை தான் ஆன்மான்றோம். அந்த ஆன்மா தொடர்ச்சி ஒரே பத்தில் முடிஞ்சு போகிற விஷயத்தில் பல பிறகுகள் தொடர்த்து எடுக்குது. அது அடுத்த போய் எங்கே எடுக்குதுனாக்கா அது எங்கே விட்டது அங்கே தொடர்றதுக்கான வாழ்வியல் சாத்தியக்குறியில் பூவியல் நிலமைப்பில் எங்கே இருக்குதோ அதுக்கு ஒரு டிஎன்ஏ கொண்ட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே அது பிறக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த கிளான் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது டேட்டூ சிம்பிள்னு சொல்கிறாங்க. டோட்டம் சிம்பிளாக என்ன ஆகுது, அதுதான் கிளான் கார்ட் சிஸ்டம். அந்த கிளான் கார்ட் சிஸ்டம் உயிரின் தொடர்ச்சியை உணர்த்துது. அப்போது எந்த கிளானோ அந்த உயிருக்கு அந்த கிளானை ஃபாலோ பண்ணி அந்த இனத்து பேரண்ட்ஸ் கிட்ட அந்த டிஎன்ஏ தொடரப்போகுது, அங்கே வாழப்போகுது. இப்படி தான் உயிர் அடுத்த பிறப்பை எடுக்குது. இது நீங்கள் போய் சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்று புரியும். அப்போ இந்த கிளான் கார்ட் சிஸ்டம் தான் இனமாக வருது. அப்போது பழங்காலத்தில் விலங்குகளை வழிபட்ட மனிதன், அதற்கப்புறம் அந்த விலங்குகள் மனிதன் அந்த இனத்தில் வந்த பெருந்தலை இணைத்து அவரை கடவுளை பார்க்குறான். அதுக்கப்புறம் மனிதர் உயர்ந்த குருவை கடவுளாகவும் அவனுடைய வாகனமாகவும் அவங்க கிளான் கார்டை பார்க்குறான். இப்படி தான் இந்த விஷயங்கள் நம்ம கோயில் பதிவிட்டு இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு நம்ம கோயில்கள் என்ன நம்மளுடைய சான்றுகளாக தொண்டுத்து இருக்கிற விஷயத்தை நம்ம கோயில் பதிவிட்டு இருக்குது. அது பெரிய வரலாற்று எவிடன்ஸ். அப்போது இந்த கோயில் சார்ந்த கலாச்சாரத்தை உங்களை தூக்கிட்டா, இது எங்கேயோ பிராமணன் வெளியிலேருந்து வந்தவங்க கொடுத்தான்னு சொல்லிட்டாக்கா, ஆரியலேருந்து கொடுத்தான்னு சொல்லிட்டாக்கா, தமிழனுடைய வாழ்வியலை அவங்களுடைய மூல ஆதாரத்திலேருந்து பார்க்காம செய்கின்ற விஷயமாக இது ஆகிறது.
அப்போ மூலாதாரத்தில் பார்க்கனா அதனுடைய வாழ்வியல் தொடர்ச்சி இந்த கோயில் தான் காலகாலமாக தொண்டு பதிவிட்டு இருக்குது. ஒரு பெருங்கோயில் வந்தாக்கா பழங்காலத்துலேருந்து சிறுங்கோயிலும் விட மாட்டாங்க. அதை கர்ப்பகிரகத்தில் கோயில்னாக்கா அது கோஷ தெய்வமாக இருக்கும், அதுக்கப்புறம் பிரகார தெய்வமாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் செல்றது தான் சனாதன இன்பு தர்மம். பிரித்து பார்ப்பதில்லை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் சனாதன தர்மம். இந்திய மக்கள் அப்படி தான் வாழ்றாங்க, அதனால ஒத்துமை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இது பிரித்து பார்க்கறது தான் யூரோப்பினுடைய சூழ்ச்சித்தன்மை. அதனால பிரித்து ஒன்றிருந்த அந்த மக்களை சமயத்தின் அடிப்பில் இருந்த வாழ்ந்த மக்களை மதங்கள் அடிப்பில் பிரித்து பெரிய பிரிவினை பாத போக்கத்தை உருவாக்கி நம்முடைய சித்தாந்த ரீதியாக நம்மை பிரித்து விட்டார்கள். அப்போ நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அதன் அடிப்பில் தான் நீங்கள் முன்னேறுவீர்கள். அப்போ உங்கள் சிந்தனை ஓட்டத்திலேயே மாற்றத்தை கொண்டு ரொம்ப கன்னிங்காக ப்ளே பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றிட்டாங்க. அப்போது நீங்கள் இப்போ எந்த மதமோ எந்த இதை பற்றி நான் பேச வரல. ஆனால் உயிரின் போக்குக்கு அதன் மூலத்திலிருந்து சென்றால் உயிர் அடுத்த நிலைக்கு போக முடியும். உங்கள் உயிரின் வளர்ச்சிக்காக இயங்குதலுக்காக நான் சொல்கிறேன் இது. அப்போது நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய ஆதி என்ன, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படி பின்னோக்கி பாருங்கள். அப்போ தான் அந்த உயிர் கரெக்டான கிளிக் கிடைக்கும், அது அடுத்த நிலைக்கு போகும், தடுமாறாது. இப்போது இன்றைக்கு ஊரில் உலகத்தில் இவ்வளோ தடுமாற்ற மக்கள் ஆன்மாவைக்கும் டிப்ரெஷன் வரதுக்கும் காரணம் என்னென்னாக்கா உயிரின் போக்கு என்னென்று கரெக்டாக நாம் உணர்த்துவதான சூழல் வெளி உலகத்தில் இல்லை, எல்லாம் தலைக்கெல்லாம் மாறி இருக்குது. அதனால உயிரின் போக்கு தடுமாறுகிறது, ஆன்மா தடுமாறுகிறது. ஆன்மா தடுமாற்றத்தில் தான் பல்வேறு குழப்பங்கள் அந்த ஆன்மாவுக்கு உருவாகி டிப்ரெஷனில் போகுது, கன்ஃபியூஷன் ஆகுது, பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போது இந்த கரெக்டான உயிர் சென்ற பாதையின் அடிப்படையில் உள்ள உண்மையான வரலாற்றை நாம் இந்த புறநூல்கள் படிக்கும்போது அந்த உயிர் தனக்கு நினைவுகளெல்லாம் சப்கான்ஷியஸ்லேருந்து விழிப்புணர்வு கொண்டு வந்துடும். அப்போது விழிப்புணர்வு ஈஸியாக உயிர் இயங்க முடியும். அப்போ சப்கான்ஷியஸில் எல்லா விஷயங்களும் இருக்குது, உங்களுடைய பல்வேறு காலத்தினுடைய மெமரி. ஆனால் அது உங்களை அன்கான்சியஸ் இயக்கிட்டு இருக்கும். அதே உங்கள் வரலாறு வெளியில் சொல்வதற்கும் ஆன்மாவுலகம் பொருந்தும் போது இந்த உயிர் வளம் பெற்று வாழும். அத்தகைய கல்வி முறைகள் தான் சனாதனமும் போதித்தது. அதுதான் குருகுல கல்வி முறை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் உனக்கு வெளி உலகத்தில் வாழ தேவையான ஒரு சில டிப்ஸ் கொடுத்தாவே அந்த உயிர் அழகாக போய் வெளி உலகத்தில் அது வாழும். அப்படி தான் இயல்பை இயற்கையாக வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை இந்த சனாதனம் சொல்லிடுது. அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு நம்மளை பிரித்து சமையல் நடிப்பில் மதங்கள் என்று கூறி இதை அறியாத முட்டாள்கள், நமது தமிழர்களையும் இந்தியாவிலும் வாழ்வில் அறியாத முட்டாள்கள் வெளியிலிருந்து பார்த்து இதை வேறு விதமாக திரித்து நம்முடைய வரலாற்றை கட்டமைத்துள்ளார்கள். இதை நீங்கள் உயிரின் அடிப்படையில் நோக்கினால் நாம் சொல்லுகின்ற உண்மை புரியும். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.